இந்து முன்னணியினுடைய தமிழகத்தின் முதல் தலைவர் என்ற பெருமைக்குரிய மரியாதைக்குரிய ஐயா தானுலிங்க நாடார் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவரை பற்றி பகிர்ந்து கொள்வதில் பேசுவதில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தானுலிங்க நாடார் அப்படின்னு சொன்ன உடனே அவரை சொல்லுவாங்க, அவர் ஒரு மத தீவிரவாதமானவர், மதத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டவர், இப்படித்தான் அவரை பேசுவார்களே ஒழிய தானுலிங்க நாடாரை பற்றி இன்னும் அவர் செய்த சாதனைகளை பற்றி யாரும் இன்றைக்கு வெளியில் பேசுவதில்லை. தானுலிங்க நாடார் ஏன் இந்து முன்னணிக்கு சென்றார் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த நான் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய தானுலிங்க நாடார் அவர்களுடைய மகன் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களை நேரடியாக நானும் என்னுடைய இனிய நண்பர் ராஜா நாடார் அவர்களும் அவருடைய வீட்டிற்கு சென்று தானுலிங்க நாடாரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டபோது அவர் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். இருப்பினும் கூட அவரை பற்றியான இன்றைய அவருடைய இந்த பிறந்த நாளில் அவரை பற்றி சில விஷயங்களை சொல்வதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். 1915 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நாகர்கோவில் அருகே இருக்கின்ற புத்தையடி என்ற கிராமத்தில் பரமாத்மலிங்க நாடார் ராமலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஐயா தானுலிங்க நாடார் அவர்கள். இளம் வயதிலேயே சுறுசுறுப்பாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற சேவை மனப்பான்மை கொண்டவராக வாழ்ந்தவர் ஐயா தானுலிங்க நாடார் அவர்கள். தானுலிங்க நாடார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதற்காக அவர் இந்து முன்னணியை தேர்ந்தெடுத்தார் என்று அவருடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நாம் பார்க்கின்ற போது 1971 அந்த ஆண்டு காலகட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில காங்கிரஸ் கட்சியில் இந்து கிறிஸ்தவம் என்ற மிகப்பெரிய ஒரு பிரிவினைகள் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கின்றது. அதனுடைய தாக்கத்தினால் அதனுடைய பாதிப்பினால் தான் ஐயா அவர்கள் 1971 ஆண்டு இந்து முன்னணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் மண்டக்காடு கலவரம் நடந்த அந்த காலகட்டத்தில் கூட தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆளுமையோடு அவர்கிட்ட நின்று எதிர்கொண்டு பேசி அந்த பகுதியில் நடந்த உண்மை சம்பவங்களை விளக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் முதலமைச்சர் அவர்களிடத்தில் விளக்கம் அளித்தவர் ஐயா தானுலிங்க நாடார் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் யாராவது எதிர்த்து பேசிட்டு இருந்துட முடியுமா, உடனே அவரை எங்க போயிருவாங்க, ராமவரம் தோட்டத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை படைத்த ஒரு முதலமைச்சர் அவர்களிடத்தில் மண்டக்காடு கலவரத்தில் என்ன நடந்தது, யார் பாதிக்கப்பட்டார்கள், எப்படி பாதிக்கப்பட்டார்கள், எப்படி பொய்யான கற்பனைகளை அன்றைக்கு அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதெல்லாம் அன்றைக்கு அந்த பகுதிக்கு வந்த முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரிடத்தில் அவர்கள் உண்மை சம்பவங்களை விளக்கி பேசினார்கள். இது சம்பந்தமாக எம்ஜிஆர் அவர்கள் மண்டக்காடு கலவரம் குறித்து தமிழக சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது நாகர்கோவிலில் ஒரு மனிதன் உண்மையை பேசினான், உண்மையை சொன்னான், உண்மையை சொன்னார்கள், உண்மை என்ன நடந்தது என்பதை சொன்னார்கள், மிகவும் ஆளுமையோடு பேசினார்கள். அவர்தான் தானுலிங்க நாடார் என்பவர்தான் எனக்கு உண்மையை சொன்னார், உள்ளதை சொன்னார் என்று சொல்லி அன்னைக்கு சட்டமன்றத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தானுலிங்க நாடார் அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அது சட்டமன்ற பதிவு இன்றைக்கும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தானுலிங்க நாடார் அவர்கள் தன்னுடைய பட்டப்படிப்பை ஜென் ஜோசப் கல்லூரி, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஜென் ஜோசப் கல்லூரியில் தான் கணிதவியலை முதல் பாடமாக எடுத்து படித்தவர் அவர்கள். படித்து முடித்துவிட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ராணி லட்சுமிபாய் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடந்த போது அந்த தேர்வில் கலந்து கொண்டு சப் இன்ஸ்பெக்டராக தேர்வாகி பல காவல் நிலையங்களில் பணியாற்றியவர். அதே போல அன்றைக்கு சிறைத்துறையிலே அவரை சிறைத்துறை சப் இன்ஸ்பெக்டராக நியமித்த போது சிறைக்குள் வருகின்ற திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் போராடுகின்ற தமிழர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி அந்த கொடுமைகள் எல்லாம் கண்ணார கண்டு இந்த பதவியே நமக்கு வேண்டாம், இப்படி ஒரு பொழப்பே நமக்கு வேண்டாம், அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் நமக்கு வேண்டாம், பதவி வேண்டாம் என்று தன்னுடைய சப் இன்ஸ்பெக்டர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர் ஐயா தானுலிங்க நாடார் அவர்கள். அதே போன்று அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது
அன்றைக்கு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலாக அந்த பட்ஜெட் கூட்டத்தை பற்றி, அந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவர் ஐயா தானலிங்க நாடார் அவர்கள். இதே மாதிரி அவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போன்று இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எதிர்த்து அன்றைக்கு போராடிய தமிழர்கள் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவித்தார்கள். எவ்வளவோ பேர்கள் அதற்கு பிறகு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழகத்தோடு இந்த திருவிதாங்கூர் சமஸ்தான பகுதிகளை இணைத்த பிறகு ஒவ்வொரு பகுதியிலேயுமே எந்தெந்தவர்கள் அதிகமாக போராடினார்கள், எப்படிப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று இவர்களெல்லாம் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து சொத்து சுகத்தை இழந்தவர்கள், மனைவி மக்களை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு உதவிகளை அந்த பகுதி மக்களுக்கு அரசிடமிருந்து பெருந்தலைவர் காமராஜர் அவரிடத்திலே இருந்து நேரடியாக பேசி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்த பெருமைக்குரிய பெருமகனார் ஐயா தானலிங்க நாடார் அவர்கள். இன்னும் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய இந்த பிறந்த நாளில் ஐயா தானலிங்க நாடார் அவர்களை பற்றி உங்களிடத்தில் நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.